ஸோ ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏஎம் vlogs. அண்ட் இந்த வார வீடியோ என்ன மாதிரி டாபிக் அப்படின்னா பேமெண்ட் இஷ்யூ பற்றின டாபிக். இது ரேண்டமாக எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்துக்கிட்டே இருந்தது. இந்த இஷ்யூவை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம vlogல ஃபோட்டோகிராஃபி ரிலேட்டடாக பேசும்போது ஃபோட்டோகிராஃபியில் என்னென்ன பேமெண்ட் இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரேண்டமாக நான் வெளியில் செக் பண்ணும்போது என்ன என் சைடுன்னு இல்லாமல் வெளியில் நான் ரேண்டமாக செக் பண்ணும்போது ஒரு சில பேர்கிட்ட இருந்து வந்த கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் நிறைய பேர்கிட்ட வந்த மெசேஜ். ஆக்சுவலாக இப்போ இந்த வீடியோக்காக நான் ஒரு எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் இருந்து ஒரு சில பேர்கிட்ட இருந்து நான் என்னென்ன இஷ்யூலாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க ஆஸ் வெல் எக்ஸ்போசிங் கிளைண்ட் கிட்ட வர்ற பேமெண்ட்டும், இதை ரெண்டு பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டுக்கும் ஒரு ஃப்ரீலான்சர் எக்ஸ்போஸ் வர்றதுக்கும் ரெண்டுக்கான வித்தியாசம் சொல்லிடுறேன். ஒரு காமன் மேன் டேரெக்டாக இன்வால்வ் ஆகி அந்த கிளைண்ட் கிட்ட நான் இந்தந்த பேக்கேஜில் உங்களுக்கு எல்லாமே பண்ணித்தரேன், என்கிட்ட இந்தந்த ரெக்யூர்மெண்ட் இருக்குது, இதை வச்சு நான் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணித்தரேன்னு சொல்கிறது கிளைண்ட் கிட்ட டேரெக்டாக நம்ம அப்ரோச் பண்ணி அவங்க கிட்ட நம்மளோட பட்ஜெட்டை அவங்களுக்கு கொட்டேஷனாக சப்மிட் பண்ணுறது. எக்ஸ்போஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீலான்சராக பண்ணுறது தான். இப்போ ஃப்ரீலான்சராக இருக்காங்களா அவங்க காமன் மேன் கிட்ட போய் உங்கள் டீமை என்னை கன்சிடர் பண்ணி அதை உங்கள் டீமோட மெர்ஜ் ஆகி அதை நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள் என்னோட ஒர்க்கை பிடிச்சிருக்கும் பட்சத்தில். ஸோ இதுதான் ஒரு ஃப்ரீலான்சரோட வேலை. ஸோ அவங்களுக்கு அவங்க சேலரியாகவும் அது கன்சிடர் ஆகும், ஸோ அவங்க டீமாகவும் கன்சிடர் ஆகும். ஸோ ஃபோட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா டீம் மேக்ஸிமம் செட் ஆகுறது தான் ரொம்ப ரொம்ப பெரிய மேட்ரு. ஏன்னா டீம் செட் ஆகிட்டு அப்படின்னா அந்த டீமுக்கும் தாண்டி இவங்களுக்கும் அதுக்கான ஒரு ரீச் வரும். ரெண்டாவது அந்த காமன் மேனும் இருக்காங்க, அவங்க ஒரு கிளைண்ட் அப்ரோச் பண்ணுறதும் அவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஃபோட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் டீம் தான் ஒரு பெரிய மேட்டர். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காமன் மேன் கிட்ட அப்ரோச் பண்ணும்போது ஒரு சில பட்ஜெட் பேசுகிறாங்கல்ல. இப்போ 50,000 பேசுகிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இது பேசிக்கான பேக்கேஜ் அப்படிங்கிற பட்ஜெட் தான். ஸோ ஒரு 50,000 பேசும்போது என்னென்னா அந்த கிளைண்ட் கிட்ட இந்த டேட்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 to 3 மந்த்தில் எங்களுக்கு வெட்டிங் இருக்குது, இல்லை ஒரு 4 மந்த்தில் எங்களுக்கு வெட்டிங் இருக்கும்போது கிளைண்ட் கிட்ட நம்ம ஆஃப் ஆஃப் த பேமெண்ட், அதாவது 50 to 60% ஆஃப் த பேமெண்ட் வெட்டிங்க்கு முன்னாடி வாங்குறது மேக்ஸிமம் பெட்டர். ஏன்னா இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சிலாம் அவங்களுக்கு வெட்டிங் மேபி ஏதாவது இஷ்யூ இருக்கலாம், இல்லைன்னா அவங்க நம்ம அப்ரோச் பண்ணும்போது இவங்க கரெக்டாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க சைடில் நம்ம யோசிக்கலாம். ஆனால் நம்ம சைடில் என்ன யோசிக்கும் போது வெட்டிங்கை பொறுத்த வரைக்கும், வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா டேட் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப பெரிய மேட்டர். ஏன்னா ஒரு சில டேட்டில் ரொம்ப பிஸியான டேட்டில் நிறைய ஃப்ரீலான்சர் கிடைக்க மாட்டாங்க. அப்படியே கிடைச்சாலும் அவங்களோட ஒர்க் பெஸ்ட்டாக இருக்குமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் ஒரு ப்ரீ அட்வான்ஸ் புக்கிங் மாதிரி அவங்கள புக் பண்ணுறது பெரிய பெரிய மேட்டர். ஏன்னா இது நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இப்போது ரஷ்ஷான டேட்டில் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ப்ரோ ஆர்டர் கேன்சல் ஆகிட்டு அவங்க பிரைட் வீட்டில் இருந்தோ க்ரூம் வீட்டில் இருந்தோ எங்களுக்கு ட்ரோன் வேணான்னு சொல்கிறாங்க, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது அதில் ரொம்ப ரொம்ப ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ நம்ம தான், ஃப்ரீலான்சர் தான் ரொம்ப ஃபேஸ் பண்ணுவாங்க. டீம் பில்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய மேட்டர். இப்போ அந்த கிளைண்ட் கிட்ட இருந்து இவங்க ஒரு பட்ஜெட் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ரீ அட்வான்ஸ் மாதிரி வாங்கியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துட்டாங்கன்னா பெட்டர். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த அட்வான்ஸை இவங்களோட வெட்டிங் ஈவெண்ட் ப்ளஸ் எக்ஸ்பென்சிவ்க்கு அதை யூஸ் பண்ணிக்கிட்டு வெட்டிங் அன்னைக்கு அவங்களுக்கு ஃபுல் பேமெண்ட்டாக ஒரு சில பேர் செட்டில் பண்ணுவாங்க. ஸோ இது 2 ப்ரொசீஜராகவும் பண்ணுவாங்க. அது அந்த காமன் மேனோட மென்டாலிட்டியை பொறுத்து. ஏன்னா அவங்க பட்ஜெட் தரும்போது இல்லை அவங்க பேசிக் லெவலில் உள்ள பட்ஜெட்டை 5% தான் தராங்க. அப்படிங்கும்போது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 5,000 தான் தராங்கன்னா அந்த 5,000 இவங்க ட்ராவல் எக்ஸ்பென்சஸோ இல்லை வந்தவங்களுக்கான ஸ்டே ப்ளஸ் அதை இதெல்லாமே கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது தான் அவங்க அந்த காமன் மேனோட வேலை. இல்லை அவங்க ஒரு 60 to 50% கொடுக்குறாங்க அப்படின்னா வர்ற ஃப்ரீலான்சருக்கு அவங்க அதை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கறது தான் கரெக்டாக இருக்கும். ரெண்டாவது வெட்டிங் முடிச்சோன்னா அதை ஃபுல்லாமே செட்டில் பண்ணிடுவாங்க. விச் மீன்ஸ் வெட்டிங்கை கவர் பண்ணி அதை நாங்கள் அந்த ரா ஃபைலில் அவங்களுக்கு ஃபுட்டேஜாக சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு பேமெண்ட் இஷ்யூ பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப ரிலீவான விஷயம். ஏன்னா இங்கே நான் ஃபேஸ் பண்ணதை தாண்டி என்னை சுற்றி இருக்கிற சர்க்கிளும் இதே நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இப்படி கிளியர் பண்ணால் மேபி அவங்களுக்கு பெட்டராகவும் இருக்கும், கிளைண்ட்டு நிறைய பேர் வருவாங்க, டே பை டே அவங்களுக்கு நல்லா பில்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் ரெண்டாவது இஷ்யூ இதில் இஷ்யூ என்னன்னு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில கிளைண்ட் ஒரு இப்போ 50,000 நாங்கள் ஒரு பேமெண்ட் பேசும்போது அதில் 5,000 மட்டும் தராங்க. அப்படிங்கும்போது பேலன்ஸை அவங்க வெட்டிங் முடிச்சதுக்கப்புறம் தருவாங்க. ஒரு சில கிளைண்ட்ஸ் வெட்டிங் அன்னைக்கே தந்துடுவாங்க. நான் வெட்டிங் அன்னைக்கு தர்ற கிளைண்ட்ஸை தாண்டி எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா வெட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் கிளைண்ட்டுக்கு நிறைய ஒர்க் இருக்கும். ஏன்னா அவங்க அந்த வெட்டிங்க்கு அப்புறம் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும், நிறைய ரிச்சுவல்ஸ் இருக்கும், அதை எல்லாமே அவங்க
மூவ் ஆன் பண்ணி அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம சைடில் இருக்கிற பேமெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து தெரியாததை தாண்டி அவங்க வந்து ஃபேமிலிக்கான இம்பார்ட்டன்ஸில் அவங்க இருக்கும்போது நம்மளை வந்து அதை பார்க்க மாட்டாங்க. ஸோ நம்ம முன்னாடியே ஒரு அட்வான்ஸ் பே புக் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ நான் நிறைய பேர் கன்சிடர் பண்ணி நிறைய பேர்கிட்ட கேட்கும்போது என்கிட்ட சொன்ன விஷயங்கள் எல்லாமே இதுதான். நான் ஒரு 5000 வாங்கியிருக்கேன்ப்பா, 5000 வாங்கும்போது வெட்டிங் அன்னைக்கு தரேன்னு சொல்லுவாங்க. பட் கிளைண்ட் வந்து அவங்க எங்கேயா சர்ச்சோ இல்லை வேறு ஏதாவது கோயிலுக்கோ இல்லை ஏதாவது ரிச்சுவல்ஸோ இல்லை வேறு எங்கேயாவது ஊருக்கு போகும்போது அது டே பை டே எக்ஸ்டெண்ட் ஆகும். அந்த டே பை டே எக்ஸ்டெண்ட் ஆகிறதுல யாருக்கு பாதிக்கும்னா அந்த காமன் மேன் மட்டுக்கும் பாதிக்காது, கூட வந்த ஃப்ரீலான்சருக்கும் பாதிக்கும், அந்த டீமுக்கும் ரொம்ப பாதிக்கும். ஏன்னா டீமில் உள்ள எல்லாருமே ஒவ்வொரு செட் ஆஃப் பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ டீமுன்னு கன்சிடர் பண்ணும்போது பேசிக் பேக்கேஜ் ஆஃப்னு பார்க்கும்போது மினிமம் ஆஃப் 3 to 4 மெம்பர்ஸாவது இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம அந்த பேக்கேஜாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தா தான் அவங்களோட கமிட்மெண்ட்டாக அங்கேயே நம்ம வந்து ரிசால்வ் பண்ண முடியுங்கிறதுக்காக மட்டுமே. இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைண்ட் கிட்ட ப்ராப்பராக பேசி அதை நீங்கள் வாங்குறது வந்து அந்த காமன் மேனோட வேலை மட்டும்தான். ஏன்னா காமன் மேன் அவங்களோட நேமு அவங்களோட பிராண்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நிறைய கிளைண்ட் கிட்ட அப்ரோச் பண்ணி ஒரு சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, பேமெண்ட் ஃபுல்லாகவே வாங்கிடுவாங்க. வந்த ஃப்ரீலான்சருக்கு வெட்டிங்லாம் முடிஞ்சு 5 நாள் கழித்து கொடுப்பாங்க. கேட்டால் கிளைண்ட் இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது நிறைய இஷ்யூ நிறைய பேர் என்கிட்ட சொன்னது, அதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணும்போது என்னாங்கன்னா டீம் ப்ராப்பராகவே பில்ட் ஆகாது, அவங்களோட இந்த க்ரோத் ஆஃப் ஆர்கனைசேஷன் அந்த வெட்டிங் கம்பெனி அப்படியே டோட்டலாகவே டவுன் ஆகும். ஸோ இதில் ஒரு சில இஷ்யூ இருக்குது. ரெண்டாவது பார்க்கும்போது ஒரு சில கிளைண்ட் வந்து ஃபுல் பேமெண்ட் செட்டில் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, இவங்க எல்லாமே செலவு பண்ணிவிட்டு வந்த ஃப்ரீலான்சருக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அதை ஒரு சில பேர் எக்ஸ்டெண்ட் பண்ணி நிறைய இஷ்யூ ஃபேஸ் பண்ணுவாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா டீமை தாண்டி அவங்களுக்கான வெட்டிங் ப்ராப்பராகவும் கிடைக்காது. ஸோ இதை நம்ம பட்ஜெட்டாகவும் பார்க்கக்கூடாது, நம்மளோட குவாலிட்டியாகவும் பார்க்கணும். இந்த இடத்துல நீங்கள் டீம் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க கொடுக்குற பேமெண்ட்டில் அட்லீஸ்ட் அவங்க ஒரு 50% ஆஃப் பேமெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா 10% மட்டும் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க, பேலன்ஸ் 40% நீங்கள் டீமுக்கு ஸ்ப்ளிட் பண்ணுறது வந்து பெட்டர் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ இது என்னன்னா எதுக்காக நான் அந்த வீடியோ எடுக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி நான் இந்த இஷ்யூவை நிறையவே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு சில பேர் வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் 2 நாள் 3 நாள் கழிச்சு தரேன்னு சொல்லுவாங்க. அதில் ஏன்னா நம்ம ஒரு கமிட்மெண்ட் வச்சுருப்போம், இந்த டேட்டில் எனக்கு இந்த பேமெண்ட் வந்துச்சுன்னா பரவாயில்ல ப்ரோ, மேக்ஸிமம் ஒரு 1 வீக் வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ அதுக்கு மேலே போகும்போது நிறைய இஷ்யூ அதில் ஃபேஸ் ஆகும். ஏன்னா நம்ம வச்சுருக்கிற கமிட்மெண்ட்டாக அங்கே ஒரு டேட்டில் நம்ம கமிட்மெண்ட் வச்சுருப்போம், அது மிஸ்மேட்ச் ஆகும். ஸோ அதில் நிறைய ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த இஷ்யூலாம் நீங்கள் வந்து தவிர்க்கலாம். ஏன்னா அன்னைக்கு ஒரு ஃப்ரீலான்சர் வராங்க அப்படிங்கும்போது அந்த காமன் மேனை வந்து ஃப்ரீலான்சர் வராங்க நமக்காக தான் எடுக்க வராங்கும் போது அவங்களுக்கான பேமெண்ட்டை நீங்கள் எடுத்து முடிச்சு அன்னைக்கு தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நாள் 3 நாள் கொடுத்தா கூட அட்லீஸ்ட் எனக்கு ஃபுல் பேமெண்ட் வந்ததுக்கு நான் எடுத்ததுக்கான ஒர்க் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக, அவங்களோட ஒர்க்கை பிடிச்சி தான் நீங்கள் அவங்கள கூப்பிடுங்கும் போது நீங்கள் அவங்களுக்கான பேமெண்ட் நீங்கள் கொடுக்கும்போது அது அவங்களுக்கும் ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். அவங்களும் அடுத்தடுத்த ஈவெண்ட் உங்களுக்கு ஃபுல் எனர்ஜியோட என்ன நினைப்பாங்க, ஓகே இவங்க நம்மளுக்கு பெட்டர் பேமெண்ட் கொடுக்குறாங்க, இவங்களுக்கு நம்மளுக்கு பெஸ்ட்டான இது வரைக்கும் பெஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு இருக்கோம், அதை தாண்டி நம்ம பெஸ்ட்டாக எடுத்து கொடுக்கணுங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு வருவாங்க. ஸோ இதுதான் பேமெண்ட் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கிளைண்ட்கிட்டையும் இருக்குது, அந்த காமன் மேன்கிட்டையும் இருக்குது. ஸோ இதை ரிசால்வ் பண்ணணும் அப்படிங்கு பார்க்கும்போது நம்ம பேசுகிறதுல தான் இருக்குது. கிளைண்ட் கிட்ட அந்த காமன் மேன் பேசுகிறதும் ஒரு ஃப்ரீலான்சர் அந்த காமன் மேன் கிட்ட பேசுகிறதுல தான் பேமெண்ட் இஷ்யூவை ரிசால்வ் ஆகுமோ அப்படிங்கிறது தான் என்னோட தாட். ஸோ இந்த விஷயம் எப்படிக்கா அப்படின்னா இது நிறைய சைடில் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் பேமெண்ட் இப்போ தரேன்பாங்க, உடனே ஃபோன் அடிச்சுட்டு ப்ரோ மத்தியானம் போட்டு விட்றேன்பாங்க, இன்னொருத்தவங்க ப்ரோ நான் 2 நாளில் போட்டு விட்டுறேன்பாங்க. நம்ம சரி ஓகே, ஏன்னா நம்ம அவங்கக்கிட்ட ஹாஷாவோ எதுவுமே நம்ம வந்து பேச முடியாது. ஏன்னா நமக்கு ரெகுலராக ஒர்க் கொடுக்குறவங்கள தாண்டி நம்ம அந்த ஒர்க்கை மதிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஆஷா பேச முடியாது. ஏன்னா நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா பண்ண ஒர்க்குக்கான பேமெண்ட் தான் கொடுக்கமோ தவிர அவங்கக்கிட்ட இருந்து எதுவும் எக்ஸஸாக வாங்க போகிறதில்ல. நான் ஆக்சுவலாக என்ன நினச்சேன் அப்படின்னா ஒரு 5 to 6 பேர்கிட்ட தான் இருக்கும் இந்த இஷ்யூ அப்படிங்கும்போது நான் கேட்ட எல்லாத்தையுமே இந்த இஷ்யூ இருந்தது. நான் கிட்டத்தட்ட ஒரு 15 பேர்கிட்ட கால் பண்ணி கேட்கும்போது எல்லாருமே இந்த இஷ்யூவை சொல்கிறாங்க, ப்ரோ இந்த இஷ்யூ இருக்குது, நானும் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன், என் சைடில் இருந்து தப்பு இருந்தாலும் நான் ப்ராப்பராக இருப்பேன், இப்போ நான் ப்ராப்பராக இருந்தால் என்னை சுற்றி இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னா. ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் கிளைண்ட் கிட்ட இருந்து ஒரு காமன் மேன் கிளைண்ட் கிட்ட இருந்து நீங்கள் ஒரு பட்ஜெட் வாங்குறீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஃப்ரீலான்சருக்கோ உங்கள் டீமுக்கும் நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் அன்னைக்கு ஆன் ஸ்பாட்டோ இல்லை ஒரு 2 நாளில் நீங்கள் முடிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா பெட்ரு ஃபார் த டீம். அமௌண்ட் என்ன தான் குவாலிட்டி தாண்டி அப்படின்னு பேசும்போது பட்ஜெட்லேயும் சரி நம்ம வாங்குகிற அது வந்து சேலரி மாதிரி தான். ஸோ அப்படிங்கும்போது அங்கே அந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணும்போது அடுத்த டைம் அவங்க உங்ககிட்ட வருவாங்களா அப்படிம்பாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க,
நம்ம ஃப்ரீலான்சரில் இப்போ நான் ஃப்ரீலான்சராக தான் இப்போ போயிட்டுருக்கேன். நான் ஒருத்தர்கிட்ட ஃபேஸ் பண்ண இஷ்யூ என்னென்னா, நான் போய் ஒருத்தருக்கு எடுத்து கொடுக்கும்போது அவங்க எல்லாம் நம்ம ஒரு பட்ஜெட் பேசி வச்சுருப்போம், ஒரு செஷனுக்கு இவ்வளோன்னு பேசி வச்சுருப்போம். அவங்க எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் கம்மி பண்ணலாமா ப்ரோ அப்படிமா. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா, என் ஒர்க்கை நான் அப்படியே டவுன் பண்ண மாதிரி ஆயிடும். ஏன்னா நம்ம ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் வச்சு குவாலிட்டியான ரிசல்ட் கொடுக்கும்போது ஸோ அதுக்கான பேமெண்ட்டு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து நான் செய்யாத வேலைக்கு நம்ம வந்து பேமெண்ட் எதிர்பார்க்கலாதும் போது நம்ம பேமெண்ட்டை டவுன் பண்ணும்போது அங்கே அவங்க நெகோஷியேட் பண்ணுறாங்க, அது ஓகே. பட் நம்ம டவுன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட குவாலிட்டியும் சரி நம்மளோட குவான்டிட்டியும் அங்கேயே அப்படியே டவுன் ஆகிடும். ஸோ இது நான் ஃபேஸ் பண்ணதை தாண்டி என்னை சுற்றி இருக்கிறவங்க என்கிட்ட சொன்ன ஒரு பெரிய விஷயம் இதுதான். ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைண்ட் கிட்டே இருந்தும் சரி, அந்த காமன் மேன் கிட்டே இருந்தும் சரி, அட்லீஸ்ட் நீங்கள் ஃப்ரீலான்சராக இருந்தாலும் சரி, பேமெண்ட் இஷ்யூலாம் கரெக்டாக இருந்துக்கோங்க. நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்களோட க்ரோத் கண்டிப்பாகவே கிளியராக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை பேமெண்ட் இஷ்யூவோட நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு பெஸ்ட் வீடியோவோட நான் உங்களை பார்க்குறேன். அண்ட் அண்டல் தன் பேக் ஃப்ரம் மோனம் அண்ட் பாய்.